லாஸ்ட் 2 மேட்ச் சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கும்னு பார்த்தா, ஒரு ஹேட்ரிக் அடிக்கும்னு பார்த்தா கரெக்டா தோத்துச்சு. என்ன பண்றது? எனக்கு பேட்டிங்ல அந்த அளவுக்கு இன்டென்ட்டே இல்லை. எஸ்எஸ் பவுலர்ஸ் எல்லாம் ஃபுல்லா யாக்கார போட்டு தள்ளிட்டானுங்க இன்னைக்கு பயங்கரமா. எல்லா பெரிய தலை விக்கெட்டு. ஐயோ, தலைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன்டா தலையை இறக்கவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கே. போன மேட்ச் என்னன்னா தமிழ் விஷ் வந்து அவர் வச்சு பண்ணி இறக்கவே விடல. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இந்த தடவையும் இறக்கல. அடுத்த மேட்ச் வர பங்காளியோட. சோ அடுத்த மேட்ச் ஆச்சு கொஞ்சம் இறக்கி விடுங்க தலைய ப்ளீஸ். ஒரு மேட்ச் பவுலிங் நல்லா இருந்தா பேட்டிங் நல்லா இருக்க மாட்டேங்குது. இன்னொரு மேட்ச் பேட்டிங் நல்லா இருந்தா பவுலிங் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்றது? தலை தோனி இருந்தா டீமோட மைண்ட் செட் மாறும், இன்டென்ட் மாறும். ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும் மோஸ்டா. இட் லீட்ஸ் டு விக்டரி. ஆர்சிபி வந்து டிசியோட தோக்கும் போது எஸ்ஜே சூர்யா டெம்ப்ளேட் போட்டு காமிச்சோம். இப்போ சிஎஸ்கே வந்து தோத்துச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபுல்லாக அந்த டெம்ப்ளேட்டை போட்டு அனுப்புறாங்க. என்ன பண்றது? சரி விடும், எப்படியோ அடுத்த மேட்ச் ஜெயிக்கும், கம்பேக் கொடுக்கும்னு நம்புவோம். ஸோ கன்ஃபார்ம் வந்து அடுத்த மேட்ச் ஜெயிக்கும், கம்பேக் கொடுக்கும். ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த மேட்ச் வரும், பங்காளியோட நம்ம ஜெயிக்கிறோம். மறக்காம நம்ம எஸ்பிஆர்கே வைப்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா பேஜ் கிஷோர்_SPRK சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.